உருவாக்குற நோக்கம் என்னன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வந்து உருவாக்குறாங்க. அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை நிறுத்திங்கன்னா தன்னுடைய சொந்த மகனை தான் வந்து கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் நிறுத்திருக்காங்க வச்சுக்கோங்க. அப்படியே உணர்ச்சி பொங்க பேசி கண்ணீர்லாம் விட்டு நான் செத்தாலும் என் சொந்த சின்னத்துல தான் நிற்பேன் அப்படிலாம் பேசினாரு. சொந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டாரு. திமுக கூட்டணியில் ஜெயிச்சார். ஆனால் அடுத்த வந்த தேர்தலில் எம்எல்ஏக்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னமே கொடுத்தாங்க. உதயசூரியன் சின்னத்திலே வந்து போட்டி போட்டு அந்த வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களா. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கட்சி வந்து முரண்களுடைய ஒரு வடிவமாக தான் வந்து திரும்ப அதான் அதை சொல்ல வந்து இந்த நம்ம ஓட்டு போட்ட மை கூட காயம் அதுக்குள்ள கூட்டணி மாறுறாங்களே அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மதிமுகவில் வந்து திமுக கூட்டணியில் 4 தொகுதியில் நின்னாங்க. 4 தொகுதியில் முதல்ல வந்து உதயசூரியன் சின்னத்தில் 3 தொகுதியும் தனி சின்னத்தில் வந்து 1 தொகுதியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 4மே உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. அதில் 2 பேர் ஜெயித்தாங்க. சீர்காழி தொகுதியில் செந்தில் செல்வனும் கடையநல்லூர் தொகுதியில் ராஜேந்திரன் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுனால திமுக எம்எல்ஏக்களாக தான் இருப்பாங்க. இந்த 2 பேரும் ரிசைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வந்திருக்குது. ரிசைன் பண்ணிட்டு திரும்ப டிவிகே கூட விஜய் கூட சேர்ந்து கூட்டணி போட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே இப்போ நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை, பொதுக்குழு கூடி தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வைகோ சொல்கிறாரு. இப்போ இந்த மதிமுகவினுடைய தொடக்கம் முதல் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிகள் மாறலாம், ஆனால் இந்த இப்போ வந்து ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் மதிமுக பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக மாறல. நீங்கள் அவங்க தொடக்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மதிமுக தொடங்கின ஆண்டு பார்த்தீங்கன்னா 1994 மே மாதம் 6ஆம் தேதி தொடங்கினாங்க. எதுக்காக தொடங்கினாங்க? திமுகவில் வாரிசு அரசியல் வந்து கொடி கட்டி பறக்குது, வாரிசு அரசியல் அங்கே இருக்குது, அதுக்கு எதிர்த்து தான் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே திமுக வந்து 93 வெளியேற்றுது. ஆனால் வெளியேற்றும் போது என்னென்னா இவர் திமுக வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா அவருடைய தொண்டர்கள் சொல்கிறாங்களா கிட்டத்தட்ட 5 பேர் வந்து தீக்குளிச்சு இறந்து போனாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆமாம், திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 5 நபர்கள் வந்து 93 காலகட்டத்தில் தீக்குளிச்சு இறந்து போனாங்க தொண்டர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து கொடுத்து அந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு கட்சியை வந்து நாம் உருவாக்கணும் அப்படின்னா அவங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினாங்க. ஆனால் தொடங்கின வருடங்கள்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் சொல்கிறீங்க அவங்க ஏதோ வந்து மாற்றி மாற்றி முரண் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. தொடக்கத்திலிருந்தே வந்து இந்த கட்சி மதிமுகவும் சரி, அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோவும் சரி, ஒட்டுமொத்தமாகவே வந்து அவருடைய முரணாக இந்த பேச்சுக்கும் செயலுக்கும் வந்து எப்பயும் முரண்பட்டு தான் நிற்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா இந்த 96 வந்து அவங்க வைகோ வர்றாரு அப்படின்னாலே ஒரு பெரிய கூட்டம் கூடும். அன்றைக்கி வந்து வைகோ கட்சி ஆரம்பித்தார்ல, மதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது 9 மாவட்ட செயலாளர் வர்றாங்க. திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் அப்படின்னாலே பெரிய வெயிட்டான போஸ்டிங். 9 பேர் வர்றாங்க. எதுனாலும் பொதுக்குழு கூடி தான் முடிவு எடுப்பாங்க. எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கும் போதும் வைகோவை நீக்கும் போதும் பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 400 பேர் வைகோ பின்னால் வர்றாங்க. திமுகவில் இருந்து வைகோ ஆதரிக்கிறாங்க. ஒரு அதாவது சரிபாதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை திமுக உடைச்சிட்டு தான் வெளியில் வர்றாரு. இப்போ பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவருக்கு வருது. அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து கூப்பிட்டு கூட்டணிலாம் பேசுகிறாரு. எதுக்கு நம்ம வந்து இவங்களை அதிமுகவுக்கு எதிர்ப்பாக நம்ம ஒரு அணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் வைகோ போய் பேசுகிறாரு. பேசி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது தமிழ்நாட்டு அரசியலில். ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத ஒரு ஆட்சி அமைய போகுது, இவங்க வந்து ஏதோ மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன ஆச்சுன்னா டாக்டர் ராமதாஸ் கூடயும் வைகோ 2 பேரும் பேசும்போது தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வந்துச்சு. யார் பெரிய கட்சி, பெரிய ஆளு யாருன்னு பிரச்சனை. 2 பேரும் தனித்தனியாக கூட்டணி போட்டு பேசுனாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா வைகோ அவர்கள் வந்து போட்டி போட்டது எல்லாம் சரிதான். 96 தேர்தலில் வந்து அவர் போட்டியிட தேர்ந்தெடுத்த தொகுதி வந்து விளாத்திக்குளம் தொகுதி. இவர் வந்து ஒரு தமிழினத்தின் அடையாளமாக வந்து வைகோ பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தேர்வு செஞ்ச விளாத்திக்குளம் தொகுதியை ஏன் தேர்வு பண்ணாரு, அப்போ இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து அந்த முதல் தேர்தலே வந்துருச்சு. ஜனதா கட்சி, சிபிஎம் கட்சி இவங்களோடலாம் கூட்டணி போட்டு வைக்கப்பட்டு போட்டார். டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னொரு வேற கூட்டணி அமைச்சு திவாரி காங்கிரஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி இவங்களோட சேர்ந்து அவர் ஒரு கூட்டணி போடுறாரு. இதில் என்னென்னா ராமதாஸ் வந்து 4 தொகுதி ஜெயிச்சிடுறாரு. வைகோ வந்து ஒரு பெரும்பான்மை ஓட்டு எடுக்கிறார். பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டும், சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு 16 லட்சம் ஓட்டும் எடுக்கிறாரு மதிமுகவுக்கு. ஆனால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத நிலைமை வந்து அந்த தொகுதியில் வந்துடுது. இதில் என்னென்னா அந்த 96 தேர்தலில் வந்து ரஜினிகாந்த் அரசியல் வாய்ஸ் கொடுக்குறாரு. கருப்பையா மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து அது ஒரு பெரிய போட்டியாக இருக்குது. இதில் வந்து தனிநபர் செல்வாக்கில் கூட நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. இப்போது வேலாயுதம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஃபஸ்ட் டைமாக அந்த தேர்தலாம் ஜெயிக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில்
வேலையில் வந்து பத்மநாபபுரம் தொகுதியில் ஜெயிக்கிறாரு. அப்புறம் ஓட்டப்பாறம் தொகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து புதிய தமிழகம் கட்சி, அப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கல அவங்க ஒரு கூட்டமைப்பு, தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புன்னு அவங்க ஜனதா கட்சியில் நின்று அவங்க ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது, ஆனால் அந்த இதில் வைக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குனாரே தவிர ஜெயிக்கிற கட்சியா அந்த டைம்ல மாற்றி. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஜெயிக்கிறது அவருடைய மாற்றம் அப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திமுக உடச்சிக்கிட்டு வாரிசு அரசியலேருந்து வந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி தான் வெளில வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1999 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியில் தான் போய் கூட்டணி வைக்கிறார். அதில் வந்து முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, 98 பார்லிமெண்ட்டுக்கே கூட்டணிக்கு போயிடுறாரு. 96 தனி இவங்க தலைமையில் மக்கள் ஜனநாயக முன்னணி, அந்த கூட்டணி வந்து வைகோ தலைமையில் தான் அமையுது. இவரே வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். ஆனால் அடுத்ததுல வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டணி போடுறாங்க, அந்த கூட்டணிக்கு போயிடுறாரு. அப்போ வந்து என்னன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து பிஜேபியை வந்து பயப்படுறாங்க. பிஜேபி கூட கூட்டணி போனோம்னா நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, மதவாத வந்து தீவிரமா அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம வைகோ அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நீங்க சொன்ன மாதிரி திமுகவை எதிர்த்து வந்து கட்சி தொடங்கி 5 பேர் உயிர் தியாகம்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து 99 வந்து திமுக கூட கூட்டணி போயிடுறாங்க. அது வந்து ஒரு அரசியல் பின்னடைவாக தான். அது அரசியல் பின்னடைவு மட்டும் கிடையாது. இதை நீங்க எப்படி பாருங்கன்னா, இப்போ வந்து திமுகவிலிருந்து உடைச்சிக்கிட்டு இப்போ எம்ஜிஆர் போய் புதிய கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ இன்னைக்குல நாளைக்கு கூட இப்போ திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்தா அந்த கூட்டணி வச்சா அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து திமுகவிலேருந்து வாரிசு அரசியலை வந்து சொல்லி தான் அவங்க வெளியில வந்து வரும்போது திரும்ப வந்து அதுவும் காலகட்டங்கள் கூட ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கிடையாது, ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து அதே திமுகவில் போயிட்டு அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு எம்பி கிடைச்சிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், நீங்க அரசியல் லாபத்துக்கு மத்திய அமைச்சர்கள் பதவி எல்லாம் வாஜ்பாய் பீரியட்ல அந்த பாஜக பீரியட் நீங்க சொல்றது கரெக்ட். அது அரசியல் லாபம் அடைகிறதுக்காக வந்து சமரசம் செய்வோம், நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்றத காட்டுது. ஏன்னா எதுல இருந்து எதை முரண்பட்டு நம்ம வர்றோமோ அது கூடவே நம்ம போய் சேர்றோம் அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு நம்ம அந்த கட்சி தொடங்குனதுக்கான நோக்கமே இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப வெறுமனே வந்து எனக்கு வந்து ஒரு எம்பி கிடைச்சா போதும், இல்ல வந்து எனக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்கு பேச்சுக்கும் செயலுக்கும் வந்து முற்றிலும் முரணானவும் எதிராக வந்து நடந்துட்டே இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2004 அவர் வந்து எங்கே போகிறாங்கன்னா, அவர் அதிமுக மேலே வந்து பொடா சட்டம் போட்டு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலேருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் ப்ளஸ் திமுக கூட்டணி தான் போகிறாரு. போன கொஞ்ச நாளே என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் முரண் சொல்ல முடியுங்களா, அப்போ பொடா சட்டம் யார் போட்டாங்களோ அதிமுக தானே போட்டுச்சு, அதே அதிமுக கூடவே என்ன பண்ணுறாருன்னா 2006 கூட்டணி வைக்கிறாரு. இதெல்லாம் அதுக்கு வந்து என்ன காரணம்னா, இலங்கை பிரச்சனை வந்து அப்போ பெரிய அளவில் வருது, ஈழத்தமிழர் உரிமைக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து வைக்க எடுக்கிறாரு. கரெக்ட். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து அவர் வந்து இருக்காரு, அப்படிதான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டாருன்னு சொல்றீங்க. அதுல கூட நீங்க முரண் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈழத்தமிழுக்கு ஆதரவாக அறியப்படுற அதே வைகோ தான் திரும்ப வந்து காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைக்கிறாரு. இதுவே இங்கே அரசியல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய முரண் இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து ஒரு பெரிய வந்து ஒட்டுமொத்த முரண்களுடைய வடிவமாக தான் வந்து அவருடைய அரசியல் நகர்வுகளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2016 அது ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு. நீங்கள் வந்து அது பின்னடைவுன்னு சொல்கிறீங்க. வந்து வைகோனுடைய அரசியல் செயல்பாடுகள், அரசியல் முடிவுகள் வந்து அவருக்கு சில நேரங்களில் வந்து பதவிகளையும் பெற்றுக் கொடுத்துருக்கு, சில நேரங்களில் பின்னடைவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம அப்படி பின்னடைவுன்னு சொல்லாமல் ஏன் வந்து முரண் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு முரண்பாடு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 2016 அதுக்கு முன்னாடி 2016 பாஜக கூட்டணி வச்சாரு. ஏன்னா பாஜக அப்போ இங்கே எப்படி பேசப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து பாஜகனாவே வந்து ஒரு மாதிரியா பார்க்க மோடியினுடைய வருகை, குஜராத் பிரச்சனைக்கு அப்புறமா மோடி வந்து பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தப்படுறாரு. அவரை வந்து மோடியை வந்து நான் பிரதமராக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி தீவிரமா அவரை கட்டி பிடிச்சி கொஞ்சி கொலாவிலாம் வந்து பெரிய லெவல்ல பாஜகவுக்கு வேலை பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறது பார்த்தீங்கன்னா முற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து நாங்கள் களமாடுவோம், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மைகளை நாங்கள் வந்து காப்பாற்றக்கூடிய அவர்களுக்கு அரசியல் செய்வோம்னு சொல்லிட்டு அப்போ மதவாத சக்திகளுக்கு எதிராக பேசக்கூடிய அதே வந்து மதிமுக தான் என்ன பண்ணுச்சுன்னா, மோடி வந்து பிரதமர் கேண்டிடேட் வந்த உடனே இவர் போய் அவரை கட்டி பிடிச்சி தழுவி மோடியை வந்து பிரதமர் இருக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்றைய நிகழ்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். இதுதான் வந்து அந்த முரண்பாடுகள் மொத்த வரும்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 பாஜக முடிஞ்சதுக்கப்புறம் 2016 என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவிலேருந்து முரண்பட்டு இப்ப மதிமுக மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அழைச்சிக்கிட்டு விசிகாவை அழைச்சிக்கிட்டு 2016 அவர் கூட்டணியில் இல்லை, தனியாக தான் இருக்கிறாரு, பிஜேபி கூட்டணியில தான் இருக்காரு. பிஜேபி கூட்டணியில் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து அப்போ வந்து அதிமுக வந்து அப்போ வந்து இருக்காங்க, அப்பதான் வந்து அதிமுக வந்து ஆட்சியில் இருக்காங்க.
அப்போ திமுக கூட கூட்டணியா அதிமுக கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயகாந்த் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு அவர் தலைமையில வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மதிமுக வைகோனுடைய ஒட்டுமொத்த அரசியல் இந்த பயணத்துல இந்த மக்கள் நல கூட்டணி பேர் தான் மக்கள் நல கூட்டணி அப்படி சொல்லப்பட்டது. ஆனா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வந்து அது ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாக மாற்று. ஏன் அப்படின்னா ஒரு பாமரனா பார்க்கக்கூடிய ஒரு நபர் கூட என்ன தெரிஞ்சு அப்படின்னா இவர்கள் வந்து யாரையோ வெற்றி பெற வைக்கிறதுக்காக வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது வந்து மூன்றாவது பெரிய சக்தியா உருவாகுறாங்க. இன்னைக்கு விஜய் வந்த மாதிரி ஒரு காலத்துல 2006 விஜயகாந்த் வந்த மாதிரி இவங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிச்சு. எதிர்பார்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுகள் தான் மாறிச்சே தவிர மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. முடிவுகள் வந்து வேற மாதிரி முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விரும்பின ஆட்களுக்கு சாதகமா இருந்துச்சு. அதான் சொல்லப்பட்டது. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த மக்கள் நல கூட்டணி வந்து அது ஒரு மாற்றமா வந்து வெளியில சொல்லப்பட்டாலும் சொல்லதான் பட்டுச்சு ஒழிஞ்சு மக்கள் மத்தியில் அது எடுபடவே இல்லை. ஏன்னு நான் சொல்றேன், இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கூட்டணி போறோம்னு நம்ம தொடக்கத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா எதிரி கட்சிகளா இருக்கக்கூடிய இப்போ திமுக இருக்கக்கூடிய அதிமுக கூட வந்து பெரிய லெவல்ல ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க எம்எல்ஏக்கள். எவ்வளவு பெரிய வந்து இந்த மாற்றம் வந்தா கூட. ஆனா அன்னைக்கு இந்த அப்படிங்க சொன்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது வெற்றி பெற்றுக்கணும் இல்லையா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும் இல்லையா, அப்படி ஏற்படுத்தவே இல்லை. மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனா இவர்கள் படுதோல்வி அடைஞ்சின்றது வந்து மக்கள் தான் பார்வையாளர் இருந்துச்சு ஒழிஞ்சு. பட் இவர்கள் எதற்காக வந்து உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி வந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினாங்க. யாரை வெற்றி பெற நினைச்சாங்களோ அவங்க இல்ல. அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு மக்கள் நல கூட்டணி உருவாக்கியிருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. ஆனா அப்படி ஒரு பேச்சு வந்து வந்தது அந்த டைம்ல. இல்ல அது வந்தது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இளைஞர்கள் மத்தியிலும் சரி புதிய வரவை பார்க்கக்கூடிய நபர்களும் தெளிவாகவே அது பேச. நீங்க கூட நீங்க எடுத்து பாருங்க, நீங்க இங்க அந்த கட்டுரை கூட எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மதிமுக வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னா அந்த வரலாறை போட்டு மதிமுக வரலாறு. சரிங்களா, ஒரு இயக்கமா வந்து சிறப்பா செயல்படுவார். ஆனா ஒரு மக்கள் பிரச்சனை போராட்டம் அப்படின்னா முன்னால நிற்கிறது வைகோ தான் நிற்கிறார். ஆனா அரசியல் கட்சியா வந்து அவரு சரியான முறையில் செயல்படலை அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து முதல்ல வந்து திருச்சி செல்வராஜ், தஞ்சை மீனாட்சி சுந்தரம், சங்கரன்கோயில் தங்கவேல் இவங்கெல்லாம் 98க்கு முன்னாலே அந்த வந்த பூஸ்லேயே வந்து இது அரசியல் இயக்கமா தொடர்ந்து பயணிக்காது, ஒரு மக்கள் இயக்கமாக வேணா போகலாம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லிட்டே வெளியில போனாங்க. மதுரையில முக்கியமா இருந்த பொன்முத்து ராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், ஈரோடு கணேசமூர்த்தி வரைக்கும் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அப்படிதான் வந்துச்சு. வைகோ அவர்கள் வந்து ஒரு போராளியா இருப்பாரு, மக்களுக்காக குரல் கொடுப்பாரு. ஆனா அரசியல்ல வந்து அவரால் சரியான முடிவு எடுக்க முடியாது. இப்போ 2011 பாருங்க, ஒரு ஜெயிக்கக்கூடிய கூட்டணி. அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 96 ராமதாஸ் அவர்கள் கூட சேர்ந்துருந்தா எம்எல்ஏக்களா முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம். 2011 ஜெயிக்கக்கூடிய கூட்டணியா அதிமுக அமையுது. கடைசி வரைக்கும் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு கடைசியில தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக வெளியேறுது. தொண்டர்கள், மதிமுக தொண்டர்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்கு நீங்க கூட்டணியிலே இருந்து 2-3 எம்எல்ஏ கூட ஜெயிச்சு போயிருந்திருக்கலாம். அது மாதிரி அந்த முடிவுகள் எடுக்கிறதுல வந்து பின்னடைவு. மதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை ஒரு மாதிரியும் முடிவுகள் வந்து வேற மாதிரி இருந்தனால தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கடைசியா பார்த்தீங்கன்னா அவங்க உதயசூரிய சின்னத்திலே போட்டி போட்டு கூட தான் எம்எல்ஏ வந்து இப்போ 4 கேண்டிடேட். அதாவது வந்து அது வந்து திமுக உதயசூரியன் இந்த போட்டி போறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது திமுக எம்எல்ஏ மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா, இவங்களா தனித்து வந்து செயல்பட முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப 2026 தேர்தல் வெற்றிக்கு பிறகு இவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன, புதிய தாவே கலவை கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஏதோ வந்து இது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கை படத்தை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து கடந்து வந்திருக்காங்க. இதுல வந்து வைகோ அவர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான ஆளு. அதாவது ஆதரிச்சா ரொம்ப ஒரு நட்பு ஃப்ரெண்டு அந்த மாதிரி ரொம்ப ஆதரிக்கிறது, எதிர்த்தா ரொம்ப எதிர்க்கிறது. இப்போ 2006 வந்து 35 தொகுதி அதிமுக கூட்டணியில் ஜெயலலிதா வந்து 35 தொகுதி ஜெயலலிதா தலைமையில் போட்டி போடுறாங்க. அப்போது அவ்வளோ செல்வாக்கு அந்த கூட்டணிக்கு. இன்றைக்கி வந்து 1 சீட்டு 2 சீட்டு அதுவும் வந்து அவங்களோட சின்னம் அப்படின்னு போகிறோம்ல. அப்போ அந்த கட்சி வந்து இதானாலும் 2006 வந்து சட்டசபையில் சரி வெளியிலையும் சரி திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியாக செயல்பட்டது வைகோ அவர்கள் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கூட ஓய்வு எடுக்க அப்பப்போ ஹைதராபாத் அந்த மாதிரி போயிட்டாங்க. அரசியலில் வந்து தினம் அறிக்கை விடுறது, போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரி மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் அந்த 2006 கன்னியூ ஆகலை, திரும்ப போய் திமுக சேர்ந்தாங்க. அரசியல் முடிவுகள் தான். நீங்க சொன்னது வந்து அது எப்படி ஒருவேளை வந்து அமைப்பாவே செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ தேர்தல் கட்சி அரசியல வராமல் இருந்தாங்கன்னா அமைப்பாகவே இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி செயல்பட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க கட்சி அரசியல வந்ததுனால அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க,
பட் அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த அரசியல் அவங்களுடைய பயணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் சொல் வேறு செயல் வேறாகவும் ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஒரு முரணுடைய ஒட்டுமொத்த வடிவமாக தான் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து வைகோ அவர்களால ஏதோ மக்கள் இயக்கமா போராட்டம் அந்த மாதிரிலாம் வந்திருந்தாரு. துரை வைகோ அதோட மோசமா இருக்கிறாரு. அதுதான் இப்போ பெரிய சிக்கலா மாறி இருக்குது. நம்ம அதான் நாங்கள் என்ன சொல்லி காட்டுறோம் அப்படின்னா, இப்போ ஆரம்பத்தில் கட்சி வந்து உருவாக்குற நோக்கம் என்னன்னா வாரிசுகளை எதிர்த்து தான் வந்து உருவாக்குறாங்க. அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை நினைத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மகனை தான் வந்து கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் நிறுத்திருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நடந்துட்டு இருக்கு, வேட்பாளர் அறிமுக கூட்டம். அப்படியே உணர்ச்சி பொங்க பேசி கண்ணீர்லாம் விட்டு நான் செத்தாலும் என் சொந்த சின்னத்துல தான் நிற்பேன் அப்படிலாம் பேசினாரு. சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டாரு, திமுக கூட்டணியில் ஜெயிச்சார். ஆனால் அடுத்து வந்த தேர்தலில் எம்எல்ஏக்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னமே கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த உதயசூரியனே வந்து எங்களுக்கு துரதிருஷ்டவசமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் ஜெயிச்சதே திமுக கூட்டணியில் தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். அதனால தான் மதிமுகலையும் ஒரு சிலர் வந்து ஏன் அப்போ நீங்களும் ரிசைன் பண்ணுங்க எம்பி பதவியை அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து ஒரு அரசியல் நிலைத்தன்மை இல்லாத ஒரு போக்கா இருக்குது. அதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து இவங்க தாவேக்கா கூட கூட்டணி போகிறது அப்படிங்கிறது இப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று இதெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம பார்க்கல. இது யதார்த்தமாக அவருடைய நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அப்படியே கண்ணீர் வடிச்சு நாங்கள் நின்னா என் கட்சி அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து திமுக விமர்சிக்காத வார்த்தைகளே கிடையாது. ஆனால் மீண்டும் திமுக கூட தான் அவர் போயிட்டு அதாவது வந்து ஒரு அரசியலாக விமர்சிச்சா கூட இல்லை தனிநபராக விமர்சிச்சா கூட அந்த அளவுக்கு யாரும் விமர்சிக்கவே மாட்டாங்க. அப்படி விமர்சித்து கூட வந்து அவர் மீண்டும் வந்து திமுக தான் போயிருக்கு. அதே மாதிரி தான் நான் செத்தாலும் வந்து என் சொந்த கட்சினா நான் வந்து போட்டியிடுவேன்னு சொல்லி அதே வைகோ தான் மீண்டும் வந்து துரை வைகோ வந்து எம்பி தேர்தலில் நின்று போட்டு வெற்றி பெற்ற அதே துரை வைகோ தான் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எந்த ஒரு நபர் கூட வந்து தன்னுடைய கட்சி சின்னத்தில் நிற்காம உதயசூரியன் சின்னத்திலே வந்து போட்டி போட்டு அந்த வச்சிருக்காங்க வச்சுக்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சி வந்து முரண்களுடைய ஒரு வடிவமாக தான் வந்து திரும்ப அதை சொல்ல வந்து இந்த நம்ம ஓட்டு போட்ட மை கூட காயல அதுக்குள்ள கூட்டணி மாறுறாங்களே அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மை அப்படியே தான் இருக்கணும், விரல் அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க, கட்சிகள் கூட்டணி மாறுறாங்க. இது என்ன ஒரு ஜனநாயகம், புது ஜனநாயகமா இருக்குன்னு சொல்லி தினசரி பொழுதுபோக்கு மாதிரி தான் செய்திகளும் போய்கிட்டு. கண்டிப்பாமா அந்த அரசியல் நீங்க சொன்னது ரொம்ப முற்றிலும் உண்மை. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து என்ன நடக்கும்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொன்னது போல நாங்களும் சொல்றோம், எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க.